ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விட்டுருக்குறாங்க. இது யாருக்கு விட்டுருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செபி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வீடியோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் இந்த பயனுள்ள இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். செபி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இந்த செபி அமைப்பு அப்படிங்கிறது 1988 உருவாக்கப்பட்டது. இதுக்கு முழுமையான அதிகாரம் 1992 கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது மும்பையில் இருக்குது. செபி அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட முக்கியமான வேலை என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பங்குச்சந்தை மற்றும் நிதிச்சந்தைகள்லாம் இருக்குல்ல, இதை ரெகுலேட் பண்ணுற ஒரு முக்கியமான அமைப்பு தான் இந்த செபி அப்படிங்கிறது. இதோட முக்கியமான வேலை என்னென்னா, இந்த நிதிச்சந்தைகள் பங்குச்சந்தைகள் இதில் பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது நடக்கும். நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது எந்த ஒரு மோசடியும் இல்லாமல் நடக்கிறதுக்கும் பாதுகாப்பாக நடக்கிறதுக்கும் இந்த செபி அமைப்பு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த செபி அதாவது SEBI அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த செபி அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பங்குச்சந்தையில் இப்போ இருக்கிற முதலீடுகளில் ரொம்ப காஸ்ட்லியான இருக்கிற ஒரு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கத்தில் டிஜிட்டல் முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா உடனே நம்ம அந்த தங்கத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது டிஜிட்டல் முறையில் ஆன்லைன்லேயே தங்கத்து மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு முறை தான். இப்படி பங்குச்சந்தையில் நம்ம தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பாகவும் அது உண்மையானதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பங்குச்சந்தையில் நம்ம கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு லாக்கரோ இல்லை அதுக்கு எதுவும் சர்வீஸ் சார்ஜோ கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் இது பாதுகாப்பானதாக கருதப்படுது. முக்கியமாக நம்ம ஆன்லைனில் இந்த தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது அது திருடு போயிடுமோ அப்படிங்கிற கவலை இதில் பட வேண்டியதில்லை. அதனால தான் இப்போ கோல்டு மேலே எல்லாமே பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தங்கத்தோட விலைங்கிறது நாளுக்கு நாள் ஏற்றம் குறைவாக தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்குற அந்த தங்கத்தோட விலை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஆன்லைன்லேயே அதை எளிமையாக விற்கவும் முடியும். நாம் ஆன்லைனில் தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுற இந்த தங்கத்துக்கான செய்குலி சேதாரம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. இது ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்படி தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இது சம்மந்தமாக தான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை செபி அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பங்குச்சந்தைகளில் டிஜிட்டல் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பாதுகாப்பான முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி செபி அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் இந்த தங்கத்தை வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு சட்ட பாதுகாப்பும் இல்லை. நீங்கள் டிஜிட்டல் முறையில் கோல்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான பாதுகாப்பு அது செமி லிமிட்டேஷனுக்குள்ளே வந்ததுன்னா அதுக்கு பாதுகாப்பு இருக்கும், இல்லைனா ரிஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது டிஜிட்டல் முறையில் நம்ம தங்கத்தை பங்குச்சந்தைகளில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா EDF அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு ஃபண்டு. அது மூலமாக நீங்கள் தங்கத்து மீதான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செபி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செமி அமைப்போட கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற இந்த பங்குச்சந்தைகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் பாதுகாப்பாக தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செமி அமைப்போட அதிகார வரம்புக்குள்ளே வராத ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதனால உங்களுக்கு நிதியை இழக்கிறதுக்கான அபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செமி அமைப்பு சொல்கிற முக்கியமான விஷயம் இதுதான். அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாக தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தி இருக்கிறாங்க. கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த செமி அமைப்பு கொடுத்துருக்கிற இந்த முக்கியமான அறிவிப்பு பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.